இந்த பிரிட்ஜ் தான் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மிலாவோ வியடக்ட். உலகத்தோட மிக உயரமான பாலம் இதுதான். இந்த பிரிட்ஜோட மிக உயரமான டவர் 1125 அடி உயரத்துல இருக்கு. வானத்துல இருக்கக்கூடிய மேகங்களையும் தாண்டி போகிற அளவுக்கு உயரமான பிரிட்ஜ்னு இதை சொல்லலாம். இந்த பில்லர்ஸோட இடையில ரோட் செக்ஷன் இருக்கு. ஒரு ரோட் செக்ஷனோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட 25 ட்ரெயின் இன்ஜின்ஸ் எடைக்கு சமமானது. கிட்டத்தட்ட 5000 டன் எடைனே சொல்லலாம். இந்த 5000 டன் எடையை 1125 அடி உயரத்துக்கு எடுத்துட்டு போகணும். இந்த பிரிட்ஜ் 2004ஆம் ஆண்டு சுமார் 394 மில்லியன் யூரோ செலவு பண்ணி கட்டப்பட்டது. இது உலக இன்ஜினியர் திங்ஸ்ல ஒரு அதிசயம்னே சொல்லலாம். ஐஃபில் டவரை விட கிட்டத்தட்ட 45 அடி உயரமா இருக்கு இது. மேகங்களுக்கு நடுவே இந்த பிரிட்ஜில் போறது கிட்டத்தட்ட ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஆனால் இன்ஜினியர்ஸ் இந்த பாலத்தை கட்டும்போது நிலச்சரிவு, 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்று மற்றும் பெரிய புயல்கள் மாதிரியான பெரிய பெரிய சவால்கள் எல்லாத்தையும் தாண்ட வேண்டியது இருந்துச்சு. பிரான்ஸை தவிர வேற எந்த நாடும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எடுத்து பண்ணதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிரிட்ஜை கட்டணும்? 1980ல் பிரான்ஸ்ல ஒரு நேஷனல் ஹைவே உருவாக்கப்பட்டது. இந்த ஹைவே பிரான்ஸ்ல இருந்து நேரா ஸ்பெயினுக்கு போகும். இந்த பெரிய ஹைவே தெற்கே பிரான்ஸ் கிராமங்கள் வழியா போனது. அதே மாதிரி ஸ்பெயின்ல இருந்து வந்த ஹைவே வடக்கு நோக்கி போனது. இந்த ரெண்டு ஹைவேயும் இணைய முடியாம ஒரு பெரிய மலையில போய் நின்னுச்சு. அதுதான் இந்த மிலாவுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஊரு. மிலாவு 1500 அடி உயரத்துல இருக்கக்கூடிய மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் மிலாவு நகரத்தை கடந்து போயே தீரணும், வேற வழியே கிடையாது. பட் அந்த இடத்தை கடக்கும் போது அளவுக்கு மீறின டிராபிக் அங்க ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா மிலாவு நகரத்தை கடக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் எடுத்திருக்கு. என்னடா இது இங்க எப்போ பார்த்தாலும் இவ்வளோ டிராபிக்கா இருக்கே அப்படின்னு இது பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்கு. இதை சரி பண்றதுக்கு தான் பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயின் வரைக்கும் ஒரு ஹைவே பிரிட்ஜை கட்ட முடிவு பண்ணாங்க. இந்த இடம் ரொம்ப கரடு முரடா இருக்கும். இங்க பாலம் கட்டுறது சரியான முடிவே கிடையாது. எந்த நாட்டு இன்ஜினியர்ஸும் இதுக்கு ஒத்து வரவே இல்லை. அவங்கள கூப்பிட்டு பார்த்தாலும் நாங்க இதை கட்டி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிபுணர்கள் இங்க வந்து பார்த்துக்கிட்டோம், இந்த பாலத்தை நீங்க கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா பேர் ஆபத்தை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இந்த பாலத்தை கட்டுறதை தவிர பிரான்ஸ்க்கு வேற வழியே இல்லை. மலைச்சரிவுல இருந்து உலகத்தோட மிக உயரமான பிரிட்ஜ் பில்லர்ஸை அமைக்கணும். 3,60,000 டன் எடை உள்ள 4 லேன் ரோட் செக்ஷன்ஸை பில்லர்ஸ்க்கு மேலே வைக்கணும். பாலத்துக்கு மேலே ஸ்டீல் பைலான்ஸை வைக்கணும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லும் போதே கண்ணு கட்டுதே. இதை எப்படி சாத்தியமாக்குனாங்க? இந்த பிரிட்ஜோட டிசைனுக்காக உலகின் சிறந்த ஆர்கிடெக்டான லார்ட் நார்மன் ஃபோஸ்டர் கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்டை இந்த நிறுவனம் 4 வருஷத்துல கட்டி முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை 4 வருஷத்துக்குள்ள கட்ட முடியல அப்படின்னா அவங்க தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் $30,000 ஃபைன் கட்டணும். இந்திய பணத்துக்கு ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய் ஃபைன். அக்டோபர் 2001ல் மியா வியாக்டக்ட் பிரிட்ஜோட கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிரிட்ஜ் 120 வருஷம் தாங்கி நிற்கும், வலுவா நிற்கும் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்க. வேலை ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நாளையே ஜியாலஜிஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு கெட்ட செய்தியை சொன்னாங்க. அதாவது இந்த நிலத்துல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படும். அது மட்டும் இல்ல, அடியில் இருக்கிறது எல்லாமே சுண்ணாம்பு கற்கள். இந்த இடத்தோட ஒவ்வொரு சுண்ணாம்பு கற்களுக்கு இடையிலையும் எக்கச்சக்கமான கேப்ஸ் இருக்கு. இங்க போய் எப்படி பில்லர்ஸை போட போறீங்க? வேற என்ன பண்றது? இன்ஜினியர்ஸ் கமிட் ஆயிட்டாங்க, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அடித்தளத்தை போட ஆரம்பிச்சாங்க. அடித்தளம் போட்டு பில்லர்ஸை எழுப்பின கொஞ்ச நேரத்திலேயே எதிர்பார்த்த மாதிரியே அங்க நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ டபுள் வேலை ஆயிடுச்சு. நிலச்சரிவுல விழுந்த பாறைகளை நீக்கணும், மறுபடியும் சுத்தி உள்ள இடங்களுக்கு காங்கிரீட் போட்டு வலுப்படுத்தணும். இந்த பாலத்தோட பெரிய 7 பில்லர்ஸையும் உருவாக்கணும். இந்த 7 பெரிய பில்லர்ஸை உருவாக்குறதுக்கு மட்டும் 2 லட்சம் டன் காங்கிரீட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 16,000 டன் ஸ்டீல்ஸ் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்ஜினியர்ஸ்க்கு ஆர்கிடெக்ட் கொடுத்த டிசைன் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா இந்த பில்லர்ஸோட அமைப்பு பாருங்க, ஒவ்வொரு பில்லருமே வேற வேற சைஸ்ல வேற வேற டைப் பாறைகள்ல நிக்குது. ஸோ இந்த பில்லர்ஸ்ல ஒரு டைம்ல 4 மீட்டர் அளவுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். மோல்ஸை யூஸ் பண்ணி ஸ்டீல்ஸை அடுக்கி காங்கிரீட் வேற போடணும். 15 டன் எடையுள்ள இந்த மோல்ஸை மேலே ஏற்றி இறக்குறதுக்கே பல நாள் ஓடிடுச்சு. இவங்க பிளான் பண்ணது என்னவோ 3 மாசத்துல ஓரளவுக்கு பில்லர்ஸோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது 6 மாசம் தாண்டி போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பில்லர்ஸோட அடியில ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வித்தியாசம் கொடுத்தா கூட பில்லர்ஸோட மேல 6 மீட்டர் அளவுக்கு டிஃபரெண்ட் ஏற்படும். ரோட்ஸ் அமைக்க முடியாது. நாட்கள் மாதங்களானது, மாதங்கள் வருஷங்களாச்சு. அப்படியே நவம்பர் 2003ல் இந்த பிரிட்ஜோட 7 பில்லர்ஸையும் ஒரு வழியா கட்டி முடிச்சாங்க. சரி, இன்ஜினியர்ஸ்க்கு இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்குலாம் நேரம் கிடையாது. ஏன்னா பாலத்தோட அடுத்த கட்டமான 2.5 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 மெயின் ரோட் செக்ஷன்ஸை இவ்வளவு உயரத்தில் தூக்கி வைக்கணும். இந்த முழு ரோட் செக்ஷன்ஸோட எடை மட்டுமே 36,000 டன் இருக்கு.
இதை தூக்கி வைக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மனித உயிர்களையும் பல மில்லியன் கணக்கான டாலர்ஸையும் நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான பிரிட்ஜஸை கட்டும்போது ஏற்கனவே வரலாற்றில் பல உயிரிழப்புகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு உயிரிழப்பும் இங்கே ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு காங்கிரீட் மூலமாக உருவாக்கப்பட்ட ரோட்ஸை தவிர்த்துக்கிட்டு ஸ்டீல்ஸ் மூலமாக உருவாக்கின ரோட்ஸை இவங்க அமைக்க திட்டம் போட்டாங்க. இதுக்காக ஈஃபில் ஸ்டீல் ஒர்க்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ரோட்ஸ்க்காக 2200 தனித்தனி ஸ்டீல் செக்ஷன்ஸ் உருவாக்கப்பட வேண்டியது இருந்துச்சு. ஒரு ஸ்டீல் செக்ஷனோட எடை மட்டுமே 90 டன் இருக்கும். இது எல்லாமே அக்யூரேட்டா ஒரே சைஸ்ல இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன வித்தியாசம் நடந்தா கூட இந்த ஸ்டீல் செக்ஷன்ஸ் மொத்தமா அமைக்கிறதுல சிரமமாயிரும். இந்த 2200 ஸ்டீல் செக்ஷன்ஸை இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கே பல ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளால் ஒரே ஒரு ஸ்டீல் செக்ஷன்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த வண்டி அதை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு தான் இன்னொன்று எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரிப் பண்ணி தான் இவங்க ஒரு வழியாக ஸ்டீல் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இதை பில்லரோட மேலே தூக்கணும். மேலே தூக்கி எல்லா ஸ்டீல் செக்ஷன்ஸையும் வரிசையாக அடுக்கணும். அங்கே வளைவான பாதையும் இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம வரிசையாக அடுக்கணும். அந்த ஸ்டீல் செக்ஷன்ஸை நம்ம ஒன்னோட ஒன்று சேர்க்கும் போது ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. அதாவது மைன்யூட்டாக கூட ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த பாலம் கண்டிப்பாக பேராபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு செக்ஷன்ஸாக ஒன்னோட ஒன்று சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. இவங்க சேர்க்கக்கூடிய இந்த ஹோல் ப்ராசஸையும் மொத்த பிரான்ஸ் நாடும் டிவியில் லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷ கடின உழைப்புக்கு அப்புறமா ஃபைனல் செக்ஷன்ஸ் அமைக்கும் போது வடக்கு மற்றும் தெற்கு பகுதியோட ரோட்ஸ் ஒன்னோட ஒன்னா முதல் தடவையா சேர்ந்துச்சு. அந்த டைம்ல அங்க இருந்த மொத்த இன்ஜினியர்ஸும் ஆடி பாடி மொத்த கொண்டாட்டத்துல இருந்தாங்க. மொத்த பிரான்ஸ் நாடும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.